அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரெசிபி தான். மஷ்ரூம் கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஷ்ரூம் 1 கப். மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் ஒரு ரின்ஸ் பண்ணிட்டு கல்லுப்பு போட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. எட்ஜை கட் பண்ணிட்டு, சின்ன மஷ்ரூம்ங்கிறனால நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, அன்னாசிப்பூ 1, முந்திரி 3லேருந்து 5 சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப். நீங்கள் சீரக சம்பா கூட ஆட் பண்ணிக்கலாம், சேம் மெஷர்மெண்ட் தான். தேங்காய் பால் 1.25 கப். 1.25 கப்பில் 1 கப் தேங்காய் பால் 1/4 கப் தண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1.25 கப் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நெய் 3 டேபிள் ஸ்பூன். குக்கரில் நெய் ஊற்றி நெய் காயறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அரிசி ஊற வைப்பேன். அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி களைஞ்சு ஊற வச்சாச்சு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறத போட்டுடலாம். சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வதக்கிட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக அது வந்து குக் ஆயிரும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தண்ணி விட்டுட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான டைம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றத விட ஒரு துளி கூட இருக்கணும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்மியான மஷ்ரூம் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோட டியூரேஷன் எப்படி கம்மியோ அதே மாதிரி இந்த மஷ்ரூம் கீ ரைஸோட டியூரேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.